விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க. வெற்றிகரமாக நம்ம வாங்கின தோட்டத்தில் போர் போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் 3 HP மோட்ரு ஒன்று இறக்கிறதுக்கு ரெடி பண்ணி ஆளுங்கிட்ட சொல்லியாச்சுங்க. மோட்ரு மட்டும் வாங்கி கொடுத்துட்டேங்க. கம்பெனிக்காரங்களே அனுப்பிச்சிட்டாங்க, தனியாக சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேர் தான் வந்தாங்க. சாயந்தரம் மணி 5:30 ஆயிடுச்சுங்க. வேறு எங்கேயும் இறக்கிட்டு வரத்துக்கு லேட் பண்ணிட்டாங்களாட்டுதுங்க. கிடுன்னு நம்மள கூட அப்படி பார்த்ததில்லைங்க. நிறைய பேர் இறக்கியிருக்கிறேங்க. 2 பேர் வந்தாங்க. ஒரு 1/2 தாங்க மோட்ரு ஃபிட் பண்ணாங்க. இறக்குனதும் தெரில, ஏற்றுனதும் தெரில. கிடுன்னு இறக்கி வேலையை முடிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம பிரதர் தாங்க, சன்னுங்க, அவர் வந்துட்டு சோலாரை ரெடி பண்ணிகிட்ருக்கிறாருங்க. 3 HP போடுற சோனார் தாங்க. 4 கிலோவாட்டுக்கு போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணாருங்க. காலையில் நேரமாக வந்துட்டாங்க. இப்போ ஒரு 11 மணிக்கு வந்தாங்க. மொத்தம் 4 + 3ங்க 7 பேனல் வைக்கிறாங்க. லூமர்னு நினைக்கிறேங்க, அந்த கம்பெனின்னு நினைக்கிறேங்க. ஆட்டோவில் வந்துட்டு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் மோட்ரு வரத்துக்கு லேட்டானால இன்றைக்கி கொஞ்சம் எடுத்து விட முடியலைங்க. நாளைக்கு தான் எடுத்து டெஸ்ட் பண்ணணுங்க. இந்த வேலை தான் நம்ம புது தோட்டத்தில் வேலி போட்டதுக்கப்புறம், போர் போட்டதுக்கப்புறம் அடுத்தது சோலாரும் போர் மோட்டரும் ரெடி ஆகிட்டுருக்குதுங்க. அவங்க குழி பறிக்கிறதுக்கெலாம் கையில் இல்லைங்க, மிஷின் வச்சுருந்தாங்க. பெட்ரோல் ஊற்றுனாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. நீட்டாக 2 அடி கூட பறிக்க மாட்டேங்குதுங்க. அது செம்மண்ணுக்கு எதுக்கும் பாறையில் எதுவும் இல்லைங்க. கிடுன்னு பறித்து கலவையை போட்டாங்க. கலவையை போட்டு என்ன சொல்கிறதுங்க, ஒரு 1 ஹவர் இருக்குங்க. உடனே சட் ஆயிடுச்சுங்க. மேலே எதுவும் வெயிட் இல்லை தானுங்க, வெயிட்லெஸ் தானே. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ வந்து தண்ணி எடுத்துகிற வீடியோ, மற்ற வீடியோலாம் அடுத்தது அப்லோடு பண்ணிடலாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றிங்க. வணக்கங்க.